Hello everyone, welcome to 𝗧𝗏 இன்னைக்கு இந்த வீடியோல November 7th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் எடிட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போய் என்ரோல் பண்ணி எடிட்டோரியல் வீடியோஸ் வந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்னு பெருசாக இல்லை. ஏன் அப்படின்னா US எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் அகெயின் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, யூஎஸோட பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதை பற்றின நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் அண்ட் ரீஜனல் பேஜிலலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக ஒப்பீனியன் பேஜிலேருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்திருக்கிற எடிட்டோரியல் நியூஸஸ்மே நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லாத எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் தான். ஸோ அதனால் அதுவும் வேண்டாம். ஸோ ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கிற இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். A win that will affect the global economy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட எக்ஸாமுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து யூஸ் ஆகாது. டைரெக்டாக இதிலேருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா கொஸ்டின் கேட்டால் என்ன மாதிரி கேட்க முடியும்? How might Trump's economic policies affect India? What are the potential consequences for their industries and economies அப்படின்னு கொடுக்கலாமா? இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து UPSC கேட்டதா இல்லவே இல்லை. ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆர்டிக்கலை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நமக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் இஷ்யூலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வராட்டினாலும் ஓவராலாக மேக்ரோ லெவலில் அதர் டாபிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிட்டர்ன் வர்றனால என்ன மாதிரி பாசிபிள் கான்சிக்வன்சஸ் நடக்கும் அண்ட் அதனால் எப்படி அதர் கண்ட்ரீஸை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்தியாவோட இம்பேக்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலை ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோன்னா ஒரு 3 ஆஸ்பெக்டில் பார்த்துருக்காங்க. ஒன்று வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிட்டர்ன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிட்டர்ன் டு ப்ரொடெக்ஷனிசம். யூஎஸ் வந்து திரும்ப ப்ரொடெக்ஷனிசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை வந்து முன்னாடி கொண்டு வந்துருவார். ஸோ இதென்ன அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ட்ரேட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய கண்ட்ரீஸோட அவங்களுக்கு ட்ரேட் டெஃபிசிட் இருக்கு. ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் இம்போர்ட் தான் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட அதிகமாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் ட்ரேட் டெஃபிசிட். இந்த ட்ரேட் டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாலிசிஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா மேஜராக இந்த ஜாபாக இருக்கட்டும், இந்த ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் அமெரிக்கன்ஸை தான் ஃபர்ஸ்ட் வச்சு இவங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகே, அண்ட் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில் ஃபியூல் இருக்கும் இல்லையா, ஆயில்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதை வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி அதிகமாக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா என்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அதாவது இந்தியாவோட ட்ரேட் பண்ணுற கண்ட்ரியில் அதிகமாக ட்ரேட் பண்ணுற டாப் 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்கல்ல, அந்த டாப் 5 கண்ட்ரீஸில் யூஎஸ் கூட மட்டும்தான் நமக்கு இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யூஎஸ்ஏக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ட்ரேடிங் பார்ட்னரில் டாப் 10ல் வரும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸ்லேருந்து தான் வருது. அப்போ இந்தியாவுக்கு வந்து இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக தான் இருக்கும். அவங்க திரும்ப அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை வந்து கொண்டு வந்தாங்கன்னா. ஏன்னா 2018 வந்து ட்ரம்ப் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்தியாவை வந்து அப்யூசர் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணியிருப்பாரு ட்ரேட் மேட்டரில். எப்படி அப்யூசர் அப்படின்னா, நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஐடி சர்வீசஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸாக இருந்திருக்கு யூஎஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இப்போ 2018 ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற அலுமினியம், ஸ்டீல்ஸ், அதாவது இந்தியாவுக்குன்னு கிடையாது, மொத்தமாக ஓவராலாக என்ன பண்ணுறாங்கன்னா அதோட டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி 2019 இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற ஆப்பிள் அண்ட் வால்நட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து ஒரு டேரிஃப் வாராகவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அண்ட் அதே மாதிரி இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1B L1 விசாஸ் இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக தான் இருக்கும் திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் ரிட்டர்ன் வர்றனால. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட அளவு வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு பாலிசி வந்து வச்சுருக்காங்க, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னு சொல்லிட்டு. நம்மளோட எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த ஃபேக்ட். ஸோ இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்து என்னன்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே லெஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் உள்ள குட்ஸாக இருக்கணும், அப்படி ஒரு பாலிசி. ஸோ இந்த பாலிசிக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் இந்த ரஷ்யா இருக்காங்க இல்லையா, ரஷ்யாட்ட இருந்து தான் அதிகமாக என்ன பண்ணுவாங்க நேச்சுரல் கேஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதை 40% இருந்து 15% குறைச்சிட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவோட நம்ம அதிகமாக டிபெண்டன்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி இந்த 15% அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா USA கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க நேச்சுரல் கேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த ஒரு பாலிசி வச்சிருக்கிறனால இப்போ அமெரிக்கா திரும்ப அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து ட்ரில் பண்ணி அதிகமாக எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து அதிகமாகும். அப்போ அந்த நேச்சுரல் கேஸ் அவங்க பை பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும் அமெரிக்காட்ட இருந்து. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷனில் இவரோட ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போகுது, குளோபல் ட்ரேட் பாலிசிஸ் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பட் எக்ஸாமில் வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதில்லை. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கிற ஆர்டிகல். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக இந்த உத்தரப்பிரதேஷோட மதரசா ஆக்டோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல். ஸோ நேற்று வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா மதரசானா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மதரசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மதரசாஸ் வந்து எப்போ இருந்து இந்தியாவில் இருக்குன்னா இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்தானேட் பீரியட்ல இருந்து மதரசாஸ் வந்து இருக்கு. ஸோ கில்ஜி துக்லக் டைனாஸ்டிஸ், ஸோ இவங்கெல்லாம் இதை வந்து பேட்டர்னேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் அண்ட் செக்குலர் லேர்னிங்ஸும் இதில் டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும். ராஜாராம் மோகன் ராய் கூட என்ன பண்ணியிருக்காரு, மதரசாஸில் வந்து படிச்சிருக்காரு, லேர்ன் பண்ணியிருக்காரு. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து PM வித்யாலட்சுமி ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கெட்ஸ் நாட். ஸோ நம்மளோட கேபினெட் வந்து இந்த ஸ்கீமை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஒரு சின்ன பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஸ்கீம் இருக்குது, இன்னொரு டைப் இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, நமக்கு இந்த PM வித்யாலட்சுமி ஸ்கீம் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் வாங்குறாங்களோ அவங்களாம் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள். ஸோ இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொலாட்ரல் ஃப்ரீ கேரண்டர் ஃப்ரீ லோன்ஸ் வந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கணும்னாலே என்ன பண்ணணும், நமக்கு வந்து கொலாட்ரல் வந்து கொடுக்கணும், இல்லை கேரண்டர் வந்து என்ன பண்ணணும் கொடுத்தா தான் அந்த லோன் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்கீமில் அந்த மாதிரி கொலாட்ரல் கேரண்டர் இல்லாமல் என்ன பண்ணலாம், குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட் வாங்கிட்டா லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் செகண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து என்டையர்லி டிஜிட்டல். ஓகே, இது வந்து இன்டர்ஆப்பரபிள் ஃபெசிலிட்டியோட வரும். ஓகே, அண்ட் இந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் இந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரிடேஷன் மாதிரி. அதாவது NIRF வந்து என்ன பண்ணுவாங்க, ரேங்க் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் வந்து டாப் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லிட்டு. இதில் வந்து போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். ஓகே, இதில் வந்து லோன் வந்து அப் டு 7.5 lakhs வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அனுவல் இன்கம் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 8 lakhsக்கு உள்ளதாக இருக்கணும். ஓகே, அது போக இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்போர்ட் வேற கொடுப்பாங்க. அது வருஷத்துக்கு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஓகே, இந்த ஸ்கீமோட டோட்டல் பட்ஜெட் அவுட்லே வந்து பார்த்தீங்கன்னா 3600 கோடி. ஓகே, அண்ட் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த PM வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலியமாக இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மியான நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஏன்னா ட்ரம்ப்போட எலெக்ஷனில் ஜெயிச்சதுனால US அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனால ஃபுல்லாக வந்து அந்த US ரிலேட்டட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது போக அந்த எஞ்சி இருக்கிற ஒரு 1-2 ஆர்டிக்கலும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு
நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் ஆர்டிக்கிளும் நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நேற்றுக்கான எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் மந்தோட எடிட்டோரியல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.